எங்க அப்பா வந்திருக்காரு. அப்படியா? அவருக்கு பால் கொண்டா. பாலா? பால் டேல தான் இருக்குது. பால் இல்ல. குடிச்சு தாவு. அது நீ குடிடா. அரசே, யார் இது? என்னுடைய மகள். அட, ஒரே ஒரு மகள். ஒரே ஒரு மகளா? ஆமா. பையன் ஒண்ணு வரல. இல்ல மட்டும் அரண்மனையில இருக்கறார். சரி சரி சரி. ஒண்ணு மட்டும் ஒண்ணே, பையன் வேற. பையன் வேற. ரைட் ரைட் ரைட். புள்ள அறிவியா இருக்குது சாமி. என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகள் முகத்தை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அவளா முகஞ்சு மாதிரி இருக்கிறா. அங்க கேட்டு பாருங்க. அப்பா சாதாரண இந்த கமலங்களுக்கு மத்தியை முல்லை மத்திய மறிப்பு வந்து பாரிஜாதம் செல்லாமே என்று சொல்லக்கூடிய மாசனாதி மகளை நாம் கொண்டு வந்து உங்கள் பாதத்தை பன்னீரால் கழுவி என் பட்டு மீது ஆம்பரத்தால் கிடைத்து பாதமே கவி என்று உங்கள் மகளாகி மென்னனுடைய அநேக கூடி வந்தனம் புரிந்தேன். அப்பா கண்ணே, என்னுடைய பாதத்தை படுத்தபடியால் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
என்னுடைய பாதத்தை படித்தபடியால் இந்த பரந்த பூலையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருப்பாயம்மா. அப்பா தண்ணி பெற்ற தந்தையார் கொடுக்கும் ஆசீர்வாதமாகப்பட்டது. நான் தரணி புகழ் உள்ளளவும் இந்த பாவையால் முன்னில் ஒழிக்க அயல் முழுக்க விளங்க வேண்டும் அப்பா. அதற்கு தண்ணி இருப்பினும் இப்படியே எத்தனை நாளுக்குமா இருக்க போகிறாய்? அளவுகள் சிந்தனையாகவே இருக்கிறாயே. இப்படியே இருக்கால் எப்படிமா? தந்தையே, முகவாட்டத்திற்கு என்ன காரணம்? நான் எதற்காக இப்படி இருக்கிறேன்? அப்பா அப்ப நான் மன்னவர தாப்பிருது. அப்பா முகவாட்டத்திற்கு என்ன காரணம்? என்னமா காரணம்? என் வாடாத திருமுகம் வாடி இருக்கு என்ன காரணம்? அப்பா தேவகுமாரிக்கு மகளாய் பிறந்து இப்படி வாடி வதக்கி அலையிலது கடலை போல ஒளியிலது நிலவை போல நாளுக்கு நாள் ஒரு அடலிட்டம் விலகி எப்படி உருகுமோ போலைய உள்ளம் உருகி உருகி தன்மோடாய் தேர்ந்து போக காரணம். அப்பா இன்று சிவதவம் செய்துவிட்டு இந்த செல்வியால் பின்னொழி அலை நான் வந்து திருமணம் செய்து போகிறேன் அன்னாருடைய துணையோடு என்று சொல்லி என் மன்னராகப்பட்ட அர்ஜுன மகாராஜர் மோதிரத்தை மாற்றி எனக்கு காதல் விவாகம் செய்துவிட்டு போனவரே 5 ஆண்டு காலமாக இந்த அரும்பாவி என்னை இதுவரைக்கும் வந்து பார்க்கவில்லை. அப்பா திருமணமாகி 5 ஆண்டு காலங்கள் ஆகிறது. ஆனா காந்திரவு திருமணம் செய்து விட்டு போன என்னுடைய கணவன் அர்ஜுனன் இன்னும் வரவில்லை. அர்ஜுனனையே நினைத்துக் கொண்டிருந்தால் எப்படிமா? இதற்கு ஒரு விடுமை காலங்கள் கிடையாதா? மன்னவன் வருவார் என்று சொல்லி மங்கையால் 5 ஆண்டு காலமாக காத்திருந்து விட்டேன். அப்பா இனிமேல் இதுகால என் கணவர் என்ன வந்து பாப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒருவேளை இது கட்டாய கல்யாணமாய் போய் விட்டது. இனி பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம கல்யாணம் செய்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை என் கணவருக்கு எனக்கு பிடிக்காம போயிருச்சோ என்னமோ என்னவென்று தெரியவில்லையே. அம்மா கணவர் இதுவரை வந்து என்ன பார்க்கல. இப்படி கணவர் ஆகப்பட்டவர் வராமல் படிக்க இந்த கன்னிகளையா
இனிமேல் இந்த பூ உலகில் நான் பெண்ணாய் பிறந்து வாழ்வதை விட மன்னவரை பிடித்து மங்கையால் இப்படி ஒரு கல்லாக வாழ்வதை விட மாண்டு மடிஞ்சு போறப்பா இந்த மங்கையால வாழ்ந்துட யாருக்கு என்ன பயன்? நான் செத்து போறப்பா கண்ணியாளுக்கு தீமையில புழைச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்லாதம்மா. கடவுள் இல்லாமல் படிக்க எனக்கு இந்த பூவுலகில் வாழவே பிடிக்கல. 5 ஆண்டுகளாக வராத என் கனவை இனிமேலுமா என்ன வந்து பாப்பா. என்னை போல பெண்கள் தன் கணவரோடு சுகமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் மட்டும் அப்படி என்னப்பா பாவம் செய்தேன்? எல்லா பெண்களும் என்ன பார்த்து நீ என்னடே பாவம் செய்தே, உன் கணவர் உன்னை விட்டு போயிட்டாரு, இப்படி வாழா வெட்டியா, நீ இப்படி தகப்பதார் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து முன்ன விட்டு பின்ன பேசும்போது என் உள்ளவே எரிமலை இந்த பிறப்பு உங்களுக்கு பெண்ணாய் மகளாய் பிறந்தது போதும். ஆண்டு படிக்கிறப்பா என்ன விட்டுருங்க. நான் என்ன செய்வது? ஐயோ கண்ணே, நீ அழுக வேண்டாம். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்னப்பா வழி? கண்ணே, என் கணவர் வருவதற்கு மகாராஜா திருமணமாகி 5 ஆண்டுகள் காலங்கள் ஆகிறது. ஆனா அன்று போன கணவன் இன்று வரவில்லை. ஆனா இன்றைக்கு நான் வணங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து ஒரு கன்னிகா மடம் கட்டி கொடுக்கிறேன். அந்த கன்னிகா மடத்தில் 48 நாள் கவரி பூஜையில் இருந்தாயானால் உனக்கு கண்ணு கேட்ட கணவன், நீ நினைத்துக் கொண்டிருக்கிற கணவன் அக்கிரமே வந்து சேருவாரம்மா. அப்பா, இதை நான் எப்படி நம்புவது?
இந்த காலம் வராத என் கணவர் 5 ஆண்டு காலம் வராத கணவர் அரணாரை பூஜித்தால் வருவாரா? உண்மைதான் அப்பா. உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? உண்மைதான் அம்மா. இல்லை, என் மனமாற்றத்திற்காக நீங்கள் அப்படி சொல்கிறீர்களா? அப்படி இல்லை. 48 நாள் கௌரி பூஜையில் நீ இருந்தாயானால், ஆனா யார் வந்து பார்த்தாலும் 48 நாள் முடியும் வரை யார் முகத்தையும் வேறெடுத்து பார்க்க கூடாது. கடூரமான தவநிலையை செய்தானால் உன்னுடைய கணவன் உன் கண்ணு முன்னே தோன்றுவார். அப்பாவே செத்து போயிட்டாலும் சரி வந்தாலும் வரக்கூடாது. நீ போச்சு விட்டு அப்படி இருக்கணும். நெசமாலதான். காலையில் தானபானங்களை முடித்துவிட்டு சிவபூஜையில் அமர வேண்டும். யார் வென்றாலும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. அப்படி 48 நாள் கௌரி பூஜையில் இருந்தாய் உன் கணவன் வந்து சேர்வார். பூஜை சரியாக செய்யணும். உண்மைதான். பாண்டி, 48 நாளைக்கு எந்திரிக்கவே கூடாதம்மா. சாமி, கடூரமான தவநிலை ஏடாது. அப்பப்ப எந்திரிச்சு என்னையா பண்றது? தவத்தை விட்டு எழுந்திருக்கவே கூடாது. அப்படியா? சிவன் பூஜை கடூரமான சிவன் பூஜை. நாங்கள் எங்க போகிறீர்கள்? எந்த ஆலயத்திற்கு சென்று நான் கடுமையான பூஜை செய்யணும் அந்த ஆலயத்தை சொல்லுங்க. நீ எங்கும் செல்ல வேண்டாம். இதோ நம்மளுடைய அரண்மனையிலேயே ஒரு கன்னிகாமடம் கட்டி தருகிறேன். கன்னிகாமடம் கட்டி, அந்த கன்னிகாமடம் கட்டி சிவனை அங்க அமர்த்தி நீ கௌரி பூஜையில் ஈடுபட வேண்டுமா? என்ன சாமி கௌரி போடுமா? கௌரி பூஜை. கௌரி பூஜை. உண்மை. அப்பா, 48 தினங்கள் நீங்கள் கௌரி பூஜை இருந்தாயானால் கட்டிய கணவன் உன்னோடு சேராத கணவன் உன்னை வந்து சேருவார் என்று சொல்றீங்களே, ஒருவேளை 48 தினங்கள் கழித்தும் என் புருஷன் என் கணவர் என் மாலைக்கு வரலன்னா பாவினை என்னப்பா செய்யட்டும்? என்ன கல்யாணம்? எம்பெருமான் சிவனையே நம்பு, ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார். ஆகட்டும் அப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அதனால அன்னைய பிதாவும் குலநெறி தெய்வம். குலநெறியா? முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வம். அவர் சொல்படி ஒழுக்கமாய் நடந்து கொள்ளணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிர்ந்தாடியே அம்மா, அந்த புறத்தில் இரு. உனக்கு கன்னிகாமடம் ஏற்பாடு செய்கிறேன். நீ போய் குளித்து நீராடி விட்டு வா. எல்லாம் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய தந்தையார் சொல்படி கேட்டு நான் சிவபூஜை அமரணும். ஆகட்டும். தந்தையாருடைய சொல்படியே கேளுமா? என் கன்னிகாமடம் ஏங்க தந்தையாருடைய சொல்படி கேளுமான்னு சொல்ல வந்தேன். மேஸ்திரி கூட்டுட்டியா? இவர்தான் மேஸ்திரியா? மேஸ்திரி, ஒரு அழகான கன்னிகாமடம் கட்ட வேண்டும். ஆமா, உடனே கட்டிடலாங்க. இந்த இடத்துல கட்டு. இந்த இடத்துலயே இப்பவே கட்டு. இப்பவே இப்ப கட்டு. கொஞ்சம் லேட் ஆகுங்க. உதவிகளை செய். கட்டு சீக்கிரம். டேய் கட்டா கேளு. ஆறா சொல்லி இருக்கா? கட்டிடா. கட்டிடா. கட்டு. வாய் வந்து ஊதுடா. வாயா. ஊது மாமா. அந்த கை வாடகைக்கே போகுது. இல்ல சாமி பூசு வேலை போல சாமி கன்னிகாமடம் கட்டியாச்சுங்க. பாத்தீங்களா? அழகான ஒரு கன்னிகாமடம் கட்டிடுறோம். கட்டியாச்சு. இதுல கொண்டு வந்து உங்க பொண்டாட்டி உள்ள சொருவுங்க. டேய் மேஸ்திரி, பிள்ளையா? டேய் ஐயா மேஸ்திரிக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்த அனுப்பு. கூலி கொடுங்க. கூலி யாரங்க? நண்பர்களே, அரமல் வாயில் காப்பாளர்களே, பாரு நம்ம கட்டிகாமடம் கட்டி நம்மளது மேஸ்திரிக்கு கொஞ்சம் பொருள் எழுதி கொடுக்குறா. ஏய், அவருக்கு ஏத்த சன்மானம் குறையில்லாமல் பொருள் எடுத்து கொடுக்குறா. அந்த புறத்தில் இருங்க, வந்து தருகிறேன். ஏனா எதுங்க கன்னிகாமடம் கட்டி இருக்கறா? இல்ல இல்ல இங்க இந்த பக்கம் வாடா. பொன் பொருள் தான வேணும். இந்த பக்கம் வேணும். ஓட அந்த பக்கம் போய் வாங்கிடா போடா. வாங்க சாமி. நண்பா, கன்னிகாமடம் வந்துட்டோம். அழகான கன்னிகாமடம் கட்டியாச்சு. ஆமா ஆமா ஆமா. ஆனா என்னுடைய மகளை சீக்கிரம் வரவழைத்து வா. கண்ணே மின்னல. நந்தா, இப்பொழுது நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ அஸ்தினாபுரத்துக்கு ஒரு நிருபம் எழுத வேண்டும். எடுத்து வா. இதுதான் டேபிள். இவன் தான் டேபிளா? இவன் டேபிளா? குமி சொல்லு. குமி, நீ ஏறு மேல. டேய் பக்கம் வந்துருங்கன்னு சொல்ல வந்தேன்.
எல்லாம் சுத்தி விட்டு இருக்கிற டேய் இல்லதான் ஒரு மேல் விலாசம் போடு. மேல் விலாசம் தொடாத அட தொடக்கூடாதா மகாராஜ ராஜஸ்ரீ மண்டையில பிளாஸ்திரி சேலத்துல சென்னை ஆஸ்பத்திரி கண்ணந்தேரியில புண்டாஸ்பத்திரி நீ தானே சொன்ன மேல் விலாசம் மேல் விலாசம் மட்டும் போடு. ஓ ஓ சொல்ல ஸ்ரீ ராஜ கணம் பொருந்திய மகாராஜ ராஜஸ்ரீ அது யாரும் ஓயால சொல்லுவான் சாரி மகாராஜா டேய் மகாராஜ ராஜஸ்ரீ மகா கணபுரந்திய நாகராஜன் எழுது நிருபம் என்னவென்றால் மேகராஜன் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் தாராபுகழ் படித்த தர்மராஜருக்கு தார் புலுல் தர்ம தாராபுகழ் படித்த தர்மராஜருக்கு தாரா புகழ் படைத்த தர்மராஜருக்கு ஐயா ஐயா நீங்கள் நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இவைகளை வைத்து அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு நாடாளும் ஒரு அரசர்கள் நாடாளக்கூடிய அரசர்கள் ஆனா உன்னுடைய தம்பியாகிய அர்ஜுனன் ஆமா மேகலோகத்திற்கு வந்து மேகலோகத்திற்கு வந்து என்னுடைய மகள் மின்னலியாயை காந்திருவ திருமணம் செய்து போய் அடிஷனல் சீட் 5 வருட காலங்கள் ஆகிறது. ஆனா இதுவரை வந்து பார்க்கவில்லை. ஓஹோ சீக்கிரம் என்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து போக வேண்டும். சீக்கிரம் மகளை கொண்டு வந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் மகளா சீக்கிரம் சீக்கிரம் வந்து என்னுடைய மகள் மின்னலொளியாலை திருமணம் செய்து போக வேண்டும். அழைத்து போக வேண்டும். ஆமா இப்படிக்கு ஈய முடியலடா ஈய முடியலடா அது இல்லடா அது இல்லடா அப்படி எழுத கூடாதடா அப்படி எழுத கூடாது டேய் டேய் அப்படி எழுத கூடாதுடா அப்படி எழுத கூடாதுடா டேய் எல்லாம் அழிடா எல்லாம் அழிடா டேய் என்ன எழுதி இருக்கற நீங்க தான சொன்னீங்க எல்லாம் கீழ இருக்குது மட்டும் அழி இப்படிக்கு மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜ மன்னன் உருட்டலா பெட்டலா கையெழுத்தும் போடுவோம்பா படிச்சிருக்கியா எங்கல கையெழுத்து போட சிட்டாவாது ரேக தான் வைக்கணும். ஆமா இப்பெல்லாம் ரேக தான் வைக்கிறாங்க. ஆமா கை கொண்டா சாப்பாட்டு கையது இங்க போட்டியா இங்க யாரும் சோத்தாவை கொடுத்து அக்கட்ட வச்சியா அப்படி இருக்கா இதை கொண்டு போய் அஸ்திராபுரத்தில் சேர்த்து விடு. ஓ உடனடியாக உண்மை சரி காசுங்க காசு ஆண்டவன் இடத்துல போய் வாங்கிக்க. ஆண்டவனே கொடுக்கு கஜானாவில் இருப்பவர் பேரு ஆண்டவர். பேரு ஆண்டவனா அவர் இடத்துல போய் வாங்கிக்க. சரி ரைட் போயிட்டு வா மகளை அழைத்து வா. கண்ணே மின்னலே மின்னலே